முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் கடந்த பல நாட்களாக தலைமறைவாக வந்த நிலையில் தற்போது அவர் கைதாக இருக்கின்றார். கரூரில் 100 கோடி மதிப்பீடு நிலத்தை மோசடி செய்ததாகவும் முறைகேடு செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர் தலைமறைவாக இருந்த காரணத்தால் அவர் தரப்பில் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அவருடைய முன்ஜாமீன் மனுவானது கரூர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய வழக்கறிஞர் ஒரு தரப்பாக. இந்நிலையில் அந்த வழக்கின் விசாரணை என்பது அவருக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் தற்போது தலைமறைவாக இருக்கும் நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நில அபகரிப்பு புகாரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைதாக இருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரளாவில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்த தனிப்படை போலீசார் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடு செய்து ஆக்கிரமித்ததாகவும் இதனால் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமறைவானார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கேரளாவில் பதுங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல நாட்களாக தேடப்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது அவர் கைதாக இருக்கின்றார். இந்நிலையில்தான் ஏற்கனவே அவர் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இவருடைய கைது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரூபாய் 100 கோடி நில மோசடி புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு முன்ஜாமீன் கோரி அவரது சகோதரர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு அவருக்கு ஏற்கனவே கரூர் நீதிமன்றத்தில் தள்ளுபடியானது. 100 கோடி நில மோசடி புகாரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 7 பேர் மீது கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டன. தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்நிலையில்தான் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்த நடவடிக்கையாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைதாக இருக்கிறார். இந்த கைதை அடுத்து இந்த வழக்கின் விசாரணை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நில அபகரிப்பு புகாராக இந்த வழக்கானது அவர் மீது தொடுக்கப்பட்டது. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடு செய்து அபகரித்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குடைய விசாரணை நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தலைமறைவாக இருந்தால் தொடர்ச்சியாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவரை தொடர்ந்து தேடப்பட்டு வந்தன. இந்நிலையில் அவருடைய முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாடினார். அதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.